சம்பந்தி நீங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? வயித்து புள்ளக்காரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறது ஒரு தப்பா? ஊர் உலகத்துல இதுக்கெல்லாம போய் குத்தம் கண்டுபிடிப்பாங்க? பின்ன இல்லையா பின்ன? நிர்மலா இந்த வீட்ல என் கஸ்டடியில இருக்கிற பொண்ணு. எதுவா இருந்தாலும் என் பையனோட பர்மிஷனோ என்னோட பர்மிஷனோ வேணும். நான் ஓகேன்னு சொன்ன பிறகுதான் நீங்க உங்களோட பொண்ணை பார்க்கலாம், பேசலாம். அதை விட்டுட்டு நீங்க என்னமோ பிளான் பண்ணி நீங்கள வந்து நிக்கிறீங்க, அவள கிளம்புற. சுத்த நான்சென்ஸ் இருக்கு. என்னையா நீங்க படிச்ச ஒரு மாதிரியா பேசுறீங்க? பெத்த மகளை பாக்குறதுக்கு நான் என்ன உங்ககிட்ட மனுவை எழுதி கொடுக்கணும்? இது என்ன, இது எங்கேயுமே இல்லாத புது வழக்கமா இருக்கு. அவ என்ன ஜெயிலையா இருக்கா? இத மாதிரிலாம் அநியாயமா பேசாதீங்க சம்பந்தி. சும்மா நிறுத்துக்கமா. என்கிட்ட போய் நியாயம் அநியாயம் எல்லாம் பேசிக்கிட்டு வீடு பக்கத்துல இருக்குதுங்கிறதுக்காக சும்மா போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பீங்களா? உங்க பொண்ணை ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்ட பிறகு அது தனி ஃபேமிலி, புரியுதா? உங்களோட பிளான் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். மகளை பாசத்தோட பார்க்க வர வேண்டியது, இங்க டேர அடிக்க வேண்டியது, கிடைச்சதை சொல்லிட்டு ஓடிட வேண்டியது. சம்பந்தி வீட்டுல சுரண்டா மாதிரி ஒரு கேவலம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அதுதான் உங்களுக்கு கைவந்த கலையாச்சே. சம்பந்தி நாக்கு அடக்கி பேசுங்க. எந்த சம்பந்தி வீட்டுல நான் சுரண்டுன நீங்க பாத்தீங்களா? நல்ல வேளை ஒரு சம்பந்தி எஸ்கேப் ஆயிட்டாரு. உங்க சின்ன பையனோட மாமனாரு. அவர் மக ஓடி போனதுனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. அவர் நல்ல வசதியானவராச்சே. விட்டுருந்தா அவரை சுத்தமா மொட்டை அடிச்சிருப்பீங்க. இப்ப கூட என் பையன் கிட்ட பணத்தை அபேஸ் பண்ணிட்டீங்க. அவன் கராரா கேட்டதுனால பாவம் அந்த அப்ராணி புரோக்கர் சிதம்பரத்துக்கிட்ட பணத்தை அடிச்சு புடிச்சு வாங்கி செட்டில் பண்ணிட்டீங்க. என் பையன் கேட்கலனா அதையும் மொத்தமா சாப்பிட்டுருவீங்களே. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வாயை மூடுங்க. இந்த மாதிரி வேற யாராவது பேசியிருந்தா நடக்கிறதே வேற. என் பொண்ணுக்காக பாக்குறேன். இல்லனா என்ன பண்ணிடுவ நீ? நாக்க இழுத்து வச்சு அறுத்திருப்பேன். Damn it! அச்சால் ஒரு காய்கறிகாரனோட அம்மா நீ என்ன பார்த்து என்ன வார்த்தை பேசுற? நான்சென்ஸ். என் பையன் தெரியாதனமா உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால நீ என் சம்பந்தி ஆயிட்ட. பெங்களூர்ல நீ எங்க வீட்டுல இந்த மாதிரி பேசியிருந்தேன்னா ஏன் அல்சேஷன் நாயை அவுத்து விட்டு உன்னை கடிக்க விட்டுருப்பேன். சம்பந்தி வாய மூடு. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. வெளியே போ. மாமா சும்மா இரு. சம்பந்தி நீங்களே என்ன? நிர்மலா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது ஒரு பெரிய விபத்துன்னு நானே என் மகனை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதை விட இந்த அம்மா எனக்கு சம்பந்தியா வந்தது ஒரு கோர விபத்து. இருந்தாலும் சகிச்சுக்கிட்டோம். ஆனாலும் இந்த அம்மா இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவங்கள வெளியே போக சொல்லு. சம்பந்தி நிறுத்து. உன் திருட்டு புத்தி உன் பொண்ணுக்கு வந்துட போகுது. உன்ன மாதிரி லோக்கல் பொம்பளையோட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வெளியே போ. நிர்மலா, ஏன் அந்த பொம்பளை இன்னும் அங்கே நிக்குது? அது போதா இல்ல நீ அது கூட சேர்ந்து போறியா? It's too bad. என்னமா அது நடு ரோட்ல கண்ணெல்லாம் கலங்கிட்டு என்னாச்சு? செல்வம் அந்த ஆளு யாருமா? யார் உன்னை என்ன சொன்னாங்க சொல்லுமா? இல்லடா, நான் நிர்மலாவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக அங்க போயிருந்தேன். என்ன அந்த மனுஷன் விரட்டி விட்டுட்டாரு. யாரு? சந்தோஷ் அப்பாவா? ஆமா, அந்த படுபாவி பையன் நம்மளை பத்தி ரொம்ப மட்டமா பேசி என்ன விரட்டி விட்டுட்டாடா. என்னம்மா என்ன சொல்ற?
சொல்றதுக்கே ரொம்ப வெக்கக்கேடா இருக்குடா. என்ன பேச்சு பேசுறா தெரியுமா அந்த கேட்டு பையன்? என்ன நம்ம குடும்பத்தை எல்லாரையும் மட்டமா பேசி வெளியே போட்டு சொல்லிட்டான்டா. நம்ம குடும்பம் சம்பந்திங்களை எல்லாம் மொட்டை அடிக்கிற குடும்பமா? நான் வந்து லோக்கல் பொம்பளையா? நான் திருடியா? அவங்க வீட்டுல சுருட்டுறதுக்காக வந்தேன்னு சொல்றான்டா அந்த ஆளு. அம்மா, நான் உன்னை கேக்குறேன், கோபப்படாம போது சொல்லு. நீ அந்த ஆள் எதுவும் தப்பா பேசுனியா? இல்லடா செல்வம், நான் நிர்மலாவை டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போலான்னு வந்தேன்டா. நான் எதுக்குடா அந்த ஆளை வம்பு கிழக்க போறேன்? அந்த ஆளுதான் என்ன வம்பு கிழத்து அசிங்கமா பேசுனா. நிர்மலா முன்னாடியே என்ன விரட்டி விட்டுட்டான்டா. பாவம் நிர்மலா, அவ மனசு எவ்வளவு பாடுபடும். வண்டியில ஏறுமா, வண்டியில ஏறுமா. வாங்க கூட, வாமா என் கூட. வாமா. எங்க அந்த ஆளு? நீ வாமா. என்னம்மா சண்டைக்கு ஆளை கூட்டிட்டு வந்துட்டியா? உன் பையனை கூட்டிட்டு வந்துட்டா நான் பயந்துருவேன் நினைச்சியா? அதுக்கு வேற ஆளை பாரு. ரொம்ப தப்பா பேசுறீங்க. இத பாரு தம்பி, நீ சின்ன பையன், சரி தப்ப பத்தி நீ எனக்கு சொல்லி தரக்கூடாது. இத பாரு நிர்மலா, இது என்ன உங்க ஃபேமிலி பழக்கமா? நீ என்னடா நான் உங்க அம்மாவை சப்போர்ட் கூட்டிட்டு வர, உங்க அம்மா என்னடா உங்க அண்ணனை சப்போர்ட் கூட்டிட்டு வராங்க. தம்பி, உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க, இந்த மாதிரி அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ண கூடாதுன்னு. தொந்தரவு பண்ணினா என்ன பண்ணுவீங்க? என்னது? இல்ல, இப்ப எங்க அம்மா மட்டும் இல்ல, நான் கூட இங்க அடிக்கடி வரதா வச்சுக்குவோம். என்ன பண்ண முடியும் உங்களால? மிஞ்சி மிஞ்சி போனா கத்துவீங்க. அப்புறம் என்ன ஓவரா பேசுற? வயசான காலத்துல ரொம்ப கத்தாதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. இப்போ புரிஞ்சு போச்சு. நிச்சயமா உங்க அம்மா தகராறு பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கு. எது தகராறு? எதையா தகராறு? பெத்த அம்மா பொண்ணை பாக்குறதுக்கு வரக்கூடாதா? பொண்ணு வாயு உயரமா இருக்கா? அம்மா பொண்ணை பாக்குறதுக்கு வரமாட்டாங்க? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், ஒரு புள்ளைய பத்து வச்சிருக்க, ஒண்ணுக்கு ரெண்டா பொண்டாட்டிய வர கட்டி வச்சிருக்க. உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல? எங்க அம்மா இங்க வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப பேசாத, இது தனி ஃபேமிலி. உன் தங்கச்சி இங்க கொடுத்தாச்சு, அவ இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை இங்க பார்க்க வரேன் பேச வரேன்னு சொல்றதுல ரொம்ப தப்பு. தனி ஃபேமிலி. நாங்க பொண்ணை கொடுத்துட்டோம், அப்புறம் யாரும் இங்க வரக்கூடாது. நாங்களும் வேற ஃபேமிலி தான். எங்க ஃபேமிலிக்குள்ள உங்க புள்ள சந்தோஷ் வந்து உட்கார்ந்து மாச கணக்குல தின்னுகிட்டு இருந்தாரு. யார் கணக்கு அதெல்லாம்? ஏன் நீ கூட தான் நடுநடுல வந்து அவரை பார்த்துட்டு போன? அப்ப எங்க போச்சு உனக்கு அறிவு? தனி ஃபேமிலியா வரக்கூடாதான் பேசுறாரு பாரு பேச்சு. தனி ஃபேமிலியா வரக்கூடாதான் பேசுறாரு பாரு பேச்சு. ரொம்ப ஓவரா பேசுற. என்னம்மா புள்ளைய பத்தி வச்சிருக்க நீ? பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? யோ, மரியாதைய பத்தி நீ பேசாத. எங்க அம்மா கூட தான் வயசுல பெரியவங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீயும் உன் புள்ளையும் கொடுத்தீங்களா? உங்களுக்கெல்லாம் மரியாதையை பத்தி எப்ப தெரியுதோ அன்னைக்கு தான் உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுப்பேன். அது வரைக்கும் உனக்கு இதுதான் மரியாதை, புரியுதா? உன்ன மாதிரி சின்ன பசங்க கிட்ட எல்லாம் எனக்கு பேச்சே கிடையாது. யார் சின்ன பையன்? எவையா சின்ன பையன்? சும்மா நிர்மலா, வயசுக்கு ஏத்த அறிவு இல்ல இந்த ஆளுக்கு. இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறான். சம்பந்திங்கிற மரியாதை வேண்டாம். இந்த ஆள் வயசுக்கா நான் பாக்குறேன். இல்ல நடக்கிறதே வேற. பிரிச்சு எடுத்துரும், பிரிச்சு. ப்ளீஸ் நிர்மலா, என்ன செய்ய சொல்ற? நம்ம அம்மா இஷ்டத்துக்கு ஒருத்தன் திட்டிக்கிட்டு இருக்கான், பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? யோ, இத பாரு, பெரியவங்களுக்கு என்ன விட மரியாதை கொடுக்கிற ஆள் யாரும் கிடையாது. ஆனா நான் உன்னை அந்த கணக்குலயே சேர்த்தல. உனக்கு இதுவே ஜாஸ்தி, புரியுதா? பொண்ணு பொம்பளை புள்ளைய பெத்திருக்கணும், இல்ல நீயே பொம்பளையாவது இருந்திருக்கணும். அப்பதான் என் பெத்த அம்மாவோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியும். பொண்ணு நிறமாசமா இருக்கா, பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் வந்தாவது அப்பப்போ பாத்துட்டு போலாங்கிற பரிதவிப்போட நிர்மலாவை பாக்குறதுக்காக எங்க அம்மா இந்த வீட்டுக்கு வராங்களே தவிர உன் வீட்டு சோத்த திங்கிறதுக்கு இல்ல, புரியுதா? இத பாரு, இதான் கடைசி. இனி ஒரு தடவை எங்க அம்மா கிட்ட மரியாதை குறைவா பேசுன, அப்புறம் நான் பேச மாட்டேன். ஆமா போலாம். இன்னொரு தடவை இந்த ஆளு மரியாதை குறைவா தர குறைவா உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினார்னா ஒரு போன் போர்டு கடைக்கு வந்து உண்டு இல்லன்னு பண்றேன். இங்க இருந்து வந்து எங்க இருந்துகிட்டு என்ன பேச்சு பேச?
பார்த்து கவனமா யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு வயசுக்குரிய மரியாதையோட பேசினேனா உனக்கு நல்லது. வரோம் நிர்மலா, வாமா. சரி சரி, அப்படியா? சரி, அப்ப நான் ஒண்ணு பண்றேன். வீட்டுல கலந்து பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு போன் பண்றேன். சரிங்களா? வச்சுட்டுமா? என்னங்க போன்ல அப்படி என்ன மும்முரமா பேசுனீங்க? ஒண்ணு இல்ல, மதுரையில இருந்து பழனியப்பா அண்ணன் போன் பண்ணியிருந்தாரு. ரமேஷ்க்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கான். திரும்ப இந்த மாதிரி இடம் அமையாது, நல்ல இடம்னு வற்புறுத்தி சொல்றாரு. ஏங்க அன்னைக்கே ஜோசிய சொன்னார்ல 2 வருஷத்துக்கு ரமேஷ் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கன்னு, அத மறந்துட்டீங்களா? மறக்கலடி, நான் இதை அவர்கிட்ட தெளிவா எடுத்து சொன்னேனே. அதுக்கு அவர் சொல்றாரு, நல்ல இடம், முதல்ல பேச்சுவார்த்தையை ஆரம்பிங்க, பிடிச்சு போச்சுன்னா பேசி முடிச்சிட்டு ஜோசியர்கிட்ட கலந்து பேசி நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுக்கன்னு சொல்றாரு. சாஸ்திரத்தை மீறி எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் போகட்டும், நீ என்ன அபிப்பிராயப்படுற அத சொல்லு. பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்க கூடாதுங்க. அதெல்லாம் அப்புறம்டி, ரொம்ப நல்ல இடம்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. முதல்ல அவங்களை கூப்பிட்டு பேசுவோமா வேண்டாமா அத சொல்லு. எதுக்கும் உங்க பிள்ளைகிட்டே ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அவனை விட்டுட்டு நாமளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஏண்டா டேய், ஒன்னதான்டா. நீ என்ன நினைக்கிற? ஒண்ணு நினைக்கலப்பா. ஒண்ணு நினைக்கலையா? என்னடா சொல்ற? அப்பா, எனக்கு கல்யாணம் பத்தின எண்ணமே இல்லப்பா. அது எப்ப வருதோ, எப்ப எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ அப்ப சொல்றேன். எந்த பொண்ணுன்னு கூட அப்ப சொல்றேன், அப்ப பேசுங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம? என்ன பேச்சு பேசிட்டா? அவனும் அவன் மொகரையும். இவன்லாம் ஒரு ஆளு, இவன் பெத்தது ஒரு புள்ள. தெரியாதனமா என் புள்ளைய அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் பட வேண்டியது இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. ராசா, இப்ப எதுக்கு நீ எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி படபட படபட புரியுற? நீ இப்படி படபடன்னு பேசுறது உடம்புக்காகாது. நீ கொஞ்சம் பேச்ச குறைச்சுக்க தாயி. மனசு ஆறுல கழுவி. நாம எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா அந்த விளக்கண்ண மூஞ்சிக்கார பையன் மட்டும் என்ன ஒசந்து போயிட்டா? ஒரு பொண்ணை பெத்து அவன் பிள்ளைக்கு கட்டி கொடுத்துட்டோன்னு காலம் பூரா அவன் கால விழுந்து கிடக்கணுமாக்கும். என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது கழுவி. வயிறு பத்திக்கிட்டு எரியுதா? இல்லன்னு மோருக்கு கொண்டாந்து கொடுக்குறேன், குடிக்கிறியா? என்ன கழுவி நக்கல் பண்றியா? பின்ன என்னடி அம்மா, இப்போ வயிறு அறிஞ்சு நீ என்ன பண்ண போற? கொஞ்சம் பேசாம பொறுமையாரு. இந்த பாரு, உன் சம்மந்தியாவது ஆம்பளை ஏதோ விவரம் தெரியாம பேசிவிட்டான். சில இடத்துல கூட பொம்பளைங்க ஒரு பையனுக்கு தன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கூட தன்கால விழுந்து வழங்கணும்னு நினைக்கிறாங்களே. என்னடி அம்மா இப்படி மறைக்கிற? நான் என்ன இல்லாதையா சொல்லிவிட்டேன்? உண்மையான விஷயத்தை தான் நான் சொன்னேன். இந்த பார், எதுக்கும் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு தெரியும்படி நல்லது எது கெட்டது எது, யாராருக்கு எப்படி எப்படி கொடுக்கணும், யாராருக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுங்கிற விவரம் கூட தெரியும். கிழவி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டேன். ஏன்னா கிழவி எதுக்கு அதட்டுறீங்க? அது சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நீ என்ன சொல்ல போற? எனக்கு நீ ஏதாவது சொல்றதுக்கு வச்சிருப்பியே. என்ன ஏமா முறைக்கிற? பின்ன நீ எப்பவாவது எனக்காக பேசிருக்கியா? நான் எது பேசினாலும் உனக்கு எதுப்பா தானடா தெரியும். ஏமா என்னம்மா இப்படி பேசுற? இன்னைக்கு சந்தோஷோட அப்பா உன்னை தாறுமாறா பேசின போது பதிலுக்கு அந்த ஆள் இனிமேல் வாயை திறக்க முடியாத அளவுக்கு அந்த ஆளை பேசல, நாரா கிழிக்கல, உனக்கு புள்ளையா நிர்மலாவை கண்ணனா நடந்துக்கல, அப்புறம் என்ன பேசுற? செல்வம், அம்மா ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசுறாப்பா. சரி
வாய் விட்டு தள்ளு. அம்மாவுக்கு ஆதரவா பேசுறத போய் சொல்லி காட்டுறியே. நிர்மலா யாரு? உன் தங்கச்சி. அத கூட செய்யலனா எப்படிப்பா? இல்ல பாட்டி, எதையும் சொல்லி காமிக்கிறதுக்காக நான் சொல்லல. அம்மா பண்றது தப்புங்கறத அம்மா உணர்ந்தாகணும். அதை நாம தானே ஞாபகப்படுத்தணும். அது சரி, அது சரி. பாருமா, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு சரவணியை பார்த்து நீ என்ன கேட்ட? நமக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி கேட்கற மாதிரி ஒரு குடும்பத்திலேயே நம்ம சம்பந்தம் பண்ணிருக்கோம். ஒரு பிரச்சனைனா கொடுத்து உதவுறதுக்கு மாமா மச்சானா உங்க வீட்டுல யாராவது இருக்காங்களா கேட்டீல? இன்னைக்கு நீ சந்தோஷ் வீட்டுல இருந்து மனசு நொந்து போய் திரும்பி வந்தியே, இதே மாதிரி தானே சிதம்பரம் மாமா எவ்வளவோ தடவை மனசு நொந்து போய் நம்ம வீட்டுல இருந்து திரும்பி போயிருப்பாரு. உன்னுடைய நல்ல நேரமா மச்சினா நோத்தா அவங்க வீட்டுல இல்ல இருந்திருந்தா நம்ம குடும்பத்தை நார் அடிச்சிருப்பான். ஞாபகம் வச்சுக்க. சரிம்மா, மத்ததெல்லாம் விடு. நிர்மலாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து சரவணி ஓடி போய் அவங்க அப்பாட்ட நின்ன உடனே கையில கிடைச்சதையெல்லாம் வித்து அந்த மனுஷன் அவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணார்ல. அந்த நல்ல மனுஷனை நீ எவ்வளவு நாள் வேதனைப்படுத்திருப்ப, எந்தெந்த மாதிரி எல்லாம் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருப்ப, அவர் மனசு கஷ்டப்படும்படியா எத்தனை தடவை பேசியிருப்ப. யோசிச்சு பாரு. ஏதோ இந்த மாதிரி தான் எப்பவுமே பேசிட்டு இருப்பேன்னு நினைச்சு தயவு செஞ்சு இந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்திடாத. நீ மத்தவங்களுக்கு என்ன செஞ்சிருக்க, மத்தவங்க உனக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு தயவு செஞ்சு யோசிச்சு பாரு. நீ செஞ்சது சரியா தப்பான்னு 6 முறை யோசிச்சு பாரு. இப்ப கூட நீ செஞ்ச தப்ப சுட்டி காட்டுறதுக்காவோ குத்தி காட்டுறதுக்காவோ நான் இதெல்லாம் சொல்லல. இனி ஒரு தடவை நீ இப்படி எல்லாம் நடந்து கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதை புரிஞ்சுக்க முதல்ல. செல்வம் பாரு, என் புள்ள எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறான். அவன் எப்பவுமே நல்லா பேசுவான், நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசுவான். அந்த பாழும் தெய்வம் ஏன் அவ வாழ்க்கைய வீணடிச்சதோ தெரியலையே. அப்படியா? சரிங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே மாமா, சாப்பிடுவாங்க. இல்ல, உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கு. நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். அக்கா, நீ போ. இவ்வளவு சும்மா போ, நான் பாத்துக்கிறேன். இங்க இருக்கவங்க கூட சண்டையை போட்டு வீராப்பா லீலா வீட்டுக்கு போனேன். அங்க விஜய் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்திருக்க. அங்க ரவி வீட்டுல வச்சு உன்னை வாங்குன்னு வாங்கியிருப்பேன். அங்க இருக்கவங்க எல்லாம் சங்கடப்படுவாங்களேன்னு தான் விட்டுட்டு வந்தேன். இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லவா வேணும்? இவங்களுக்கு வேற நாதி இல்லாம தான் திரும்ப இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்கன்னு எல்லாருமா பேசுவாங்க. தேவையா? ஒழுங்கு அங்கே இருந்திருக்கலாம்ல. உனக்கு எப்ப தாண்டி புத்தி வர போகுது? என்ன மாமா, என் மேல கோவம் இன்னும் போலியா? கோவமா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்றீங்க. நீங்க என் மேல கோவமா தானே இருக்கீங்க? இல்லதானா? எனக்கு கோவமே இல்ல. பொய் சொல்லாதீங்க. அது எப்படி கோவம் இல்லாம இருக்க முடியும்? தாயி, புரியாம தப்பு பண்ணா கோவம் வரும். கண்டிக்கலாம், திட்டி அடக்கலாம், இல்ல நான் அடி கூட அடிக்கலாம். ஆனா உங்கத அப்படி இல்லையே. நீ ரொம்ப விவரமா உள்ள இருக்க, எல்லாம் தெரியுது உனக்கு. ஆனா இப்படித்தான் பண்ணுவேன், நீ அடம் பிடிக்கிற. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கலாம், நீ எல்லாத்தையும் செய்யற. ஒன்ன கோத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதுவுமே ஏன் கண்ட்ரோல்ல இல்லையே. இங்க பாருமா, வாதத்துக்கு மருந்து இருக்கு, ஆனா பிடிவாதத்துக்கு மருந்து இல்லம்மா. கோவத்தை அடக்கிட்டு பேசுறீங்க. இல்லதுனா நொந்து போய் வேதனையில பேசிட்டு இருக்கேன்.
அதான் கோவம்னா தனோன்னு ஆகி போயிருச்சே. அதான் இனிமே நான் எது கோவப்படணும்? கோவத்தை விட்டுட்டேன். என்னையே குறை சொல்லாதீங்க மாமா. நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓ, ரொம்ப நல்லா தெரியுமே. உன்னையும் என்னையும் மட்டமா கேவலமா பேசுறாங்க அதானே? என்ன மாமா நீங்க? பேசினா பேசிட்டு போட்டு மேடி, நீ கண்டுக்க விட்ட வேண்டியதானே? நீ எது கோவப்படுற? மாமா அவங்க என்ன பேசினா கூட பரவாயில்ல, உங்களை பேசுறப்ப என்னால எப்படி பேசாம இருக்க முடியும்? என்ன பேசினா என்ன? நான் என்ன பெரிய அளவுக்குள்ள ஜம்மீனா? பேசினா பேசிட்டு போட்டு மேடி. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் புரிச்சுக்க. இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு ஆகி போச்சு. யோசிச்சு பார்த்தனும், பணம் இல்லாம நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்பதானே பண கஷ்டம் இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்படி இருக்கிறது நினைச்சு மனசை ஆறுதல் படுத்திக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன அவமானத்தை எல்லாம் பெருசுபடுத்தாம விட்டுற வேண்டியதுதான். வேற என்ன பண்ண சொல்ற? என்ன மாமா பேசுறீங்க? சாப்பாட்டு கூட இல்லாம இருந்துடலாம் மாமா. அதுக்காக மான மரியாதையில விட்டுட்டு இவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்க முடியுமா? அப்படி இல்ல தனம். சும்மா இருங்க மாமா. இங்க வந்து பார்த்துட்டு நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். என்னதான் காசுக்கு கஷ்டப்பட்டாலும் கோவத்தையும் ரோஷத்தையும் விடாம இருந்தோம். நீங்க எப்படி இருந்தீங்க? சிங்கம் மாதிரி போய் வந்துட்டு இருந்தீங்க மாமா. மாமா இவ்ளோ பேசுறீங்களே மாமா. உங்களுக்கு அழகே உங்க கோவமும் ரோஷமும் தான். அத போய் விட்டுட்டு இங்க இருக்கிற அரைகுறை கழுதைங்க கிட்ட எல்லாம் பேச்சா வாங்கி கட்டிக்கிறது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? புரியுது தனம். உன் மனசுல எவ்வளவு வருத்தம் இருக்கு நல்லா புரியுது. புரியுது இல்ல? அப்ப கிளம்ப வேண்டியதானே? எதுக்கு சாமியார் மாதிரி பொறுமையா இருக்கீங்க? நான் இந்த வீட்டுல ஏன் இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கேன் தெரியுமா? கோபிங்கிற ஒரே ஒரு மனுஷனுக்காக, அவன் ஒருத்தனோட குணத்துக்காகத்தான் மத்தவங்க அடிக்கிற ஒவ்வொரு கூத்தையும் பொறுமையா பாத்துக்கிட்டு இருக்கேன்.